ஏண்டி ஏண்டி என் புள்ள அமெரிக்கா போமாட்டான்னு கேட்டதுக்கு அவருக்கு வேலை கிடைச்சாதானே போவாரு. அவருக்கு தான் வேலை கிடைக்கலையே, அப்புறம் எப்படி போவாருன்னு என்கிட்ட கேக்குறா. உனக்கே இப்பதான் மெயில் வந்துச்சுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி அவளுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியும்? அதான் அதையும் வானதி சொன்னாலக்கா. அந்த கம்பெனியோட சிஇஓ யாரோ ஒருத்தர் யாரோ அப்பா மாதிரி ரொம்ப பாசமா இருக்காருன்னு சொன்னால. ஒருவேளை அவரு சொல்லிருப்பாரோ? ஆமா சொன்னால, அதையே மறந்துட்டேன் பாரு. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னக்கா? அருள் வேலை கிடைச்சி அமெரிக்காக்கு போனா அவளை இங்க விட்டுட்டு போயிடுவான்னு அவளுக்கு தெரியும்ல. ஓ, அதனால வானதி அந்த சிஇஓ கிட்ட பொண்ணு மாதிரி ரொம்ப நெருக்கமா பழகி அவர்கிட்ட அருளுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா என்னை விட்டு பிரிஞ்சிருவாரு, அதனால அவருக்கு நீங்க வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்லிருப்பாளோ? அத கேட்டு அவரும் மனசு மாறி அருளுக்கு வேலை கிடைக்காம செஞ்சிருப்பாரோ? அக்கா, இப்படி நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குக்கா. ஏன்னா அவ பயங்கரமான கேடி இல்ல. சார் ஒண்ணும் இல்ல சார். ஆக்காட்டுங்க ஆக்காட்டுங்க. அப்படி முழுங்குங்க முழுங்குங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான் சார். ஏங்கா இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமையா பண்ணுவாங்க? அவ சுயநலத்துக்காக கட்டின புருஷனுக்கு கிடைக்கிற வேலையை கெடுத்து விட்டாலே. அவ இதுவும் பண்ணுவா, இதுக்கு மேலேயும் பண்ணுவாடா. அவ என்ன லேசுப்பட்டாளா? கல்யாணத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி வாய் கூசாம கொஞ்சம் கூட நெஞ்சில பயமே இல்லாம அருள் கட்டாத தாலிய கட்டினதா போய் சொல்லி பொண்டாட்டியா ஆனவதானே அவ. ஆமாக்கா. அவ என்ன வேணாலும் பண்ணுவாடா. கரெக்ட்டுக்கா. இவன் அவளை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவான்னு சொல்லி தானே இவனோட ஐபேட கொண்டு போய் தண்ணியில போட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்குனா. அப்படிப்பட்டவ இவன் அவ கூட இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வா. அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத சுயநலவாதி அவ. எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம கிட்ட டிராமா ஆடி நம்மள எவ்வளவு வெறுப்பேத்துனா. இன்னைக்கு அவளை சும்மா விடக்கூடாது. என்னக்கா இவ்வளவு ஏத்தி விட்டுருக்கோம், எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு போறான். அவன் எதுவும் பேசாம போறான்னா பேச முடியாத அளவுக்கு அவனுக்கு கோபம் இருக்குன்னு அர்த்தம். நாம இப்ப சொன்னது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இன்னைக்கு அந்த எலும்பிய உண்டு இல்லைன்னு பண்ணுவான் பாரு. வாங்க மேடம் வாங்க. மேடம் சென்னையிலேருந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் வர வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதுல எங்க மாமா என்னென்னமோ வச்சிருந்தேன்னு சொன்னாரு. அது எதுவும் அழிஞ்சு போயிருக்காதுல்ல? எதுவும் அழியல மேடம். நீங்க உங்க மாமா மேல வச்சிருந்த காதலா என்னன்னு தெரியல, அவ்வளோ தண்ணி போயும் அதுல இருந்து எந்த டேட்டாஸும் அழியல மேடம். எல்லாமே அப்படியே தான் இருக்கு மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. எவ்வளோண்ணே ஆச்சு? 15,000 மேடம். இந்தாங்கண்ணே, இதுல 25,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இது சரியாயிடுச்சுன்னு தெரிஞ்சா மாமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வானதி, வானதி, எங்க போனா இவ? வீடு ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயும் ஆளை காணோம். வரட்டும். என்ன மாமா இன்னும் தூங்காம இருக்கீங்க? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நீங்க தூங்கிருப்பீங்கன்னு நினைச்சு பயந்துட்டே வந்தேன். நல்ல வேளை நீங்க தூங்கல. நான் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும்.
நானும் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, நீங்க அப்ப என்ன கேட்கணுமோ முதல்ல கேளுங்க. கேக்குறேன். அதுக்கு முன்னாடி உன் போனை கொடு. ம். போன் பாஸ்வேர்டு ஓபன் பண்ணு. என் சிஇஓ உனக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசுவாரோ? ஆமா மாமா, எப்பயாவது சும்மா பேசுவாரு. சரி, எனக்கு வேலை போன விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? உன்கிட்ட தானே கேக்குறேன், வாயை மூடிட்டு அமைதியா நிக்கிற, பதில் சொல்லு. தெரியும் மாமா. எப்ப தெரியும்? சொல்லுடி, எப்ப உனக்கு தெரியும்? அது நம்ம ஏற்காட்டுல இருக்கும்போது. எப்படி தெரியும்? எப்படி உனக்கு தெரிஞ்சது? சிஇஓ சார் சொல்லி. ஏற்காடுல உனக்கு இந்த விஷயம் தெரியும்னா ஏன் என்கிட்ட சொல்லல? உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? ஏன் சொல்லலங்கறல? இல்ல, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான். போய் சொல்லாத, போய் சொல்லாத. நான் உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக நீ சிஇஓ கிட்ட பேசி எனக்கு வேலை கிடைக்காம பண்ணிருக்க. சத்தியமா நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல மாமா. ஏய், இந்த அழுது நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான கேவலமான ஆளா இருக்க. பார்த்தாலே எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. எப்படி உன்னால இந்த அளவுக்கு கேவலமா மோசமா நடந்துக்க முடியுது? காதலுக்காக உயிரை கொடுக்கிற பொண்ணுங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா காதலிக்கிறவன் நம்ம கூடவே இருக்கணும்னு என் வாழ்க்கையை அழிக்கிற ஒருத்தியை இப்பதான் பாக்குறேன். என்ன காதலிச்சுட்டு இப்படி என் வாழ்க்கையை அழிக்க எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஐயோ, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணல மாமா. ஏச்சி, வாய் மூடு. உன்னை போய் நம்பி இவ்வளவு நாள் உன் கூட இருந்த பாத்தியா? என்னதான் நான் செருப்பால் அடிச்சுக்கணும்? இந்த மாதிரி மோசமான ஒருத்திய நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. இனி ஒரு நிமிஷம் கூட என்னால உன் கூட இருக்க முடியாது. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல. வெளியே போ, வெளியே போ முதல்ல. உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் உன்னை போய் வெளியே போ சொல்றேன் பாத்தியா? என்ன நான் திரும்ப செருப்பாலே அடிச்சுக்கணும். இப்போ உன்னை வெளியில அனுப்புறேன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன நடக்கும்? வீட்டுல எல்லாரும் என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. நான் நீ பண்ணதெல்லாம் சொன்னா அதை யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாரும் என்னதான் தப்பு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா எல்லாரையும் நீ அந்த அளவுக்கு நடிச்சு மயக்க ஏமாத்தி வச்சிருக்கல. இனி என்ன ஆனாலும் சரி, நான் உன் கூட இருக்க மாட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு போனா தானே பிரச்சனை. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். மாமா, மாமா, உங்களை கெஞ்ச கேக்குறேன் மாமா. வீட்டை விட்டுலாம் போகாதீங்க மாமா. வீட்டை விட்டு நீங்க போகாதீங்க. இது உங்க வீடு. இங்க இருந்து நீங்க போக கூடாது. இது என் வீடுதான். ஆனா இந்த வீட்ல என் குடியை கெடுக்கிறதுக்கு பிசாசு மாதிரி நீ இருக்கியே. இதுக்கப்புறம் நான் எப்படி இங்க இருக்கிறது? உங்களுக்கு நான் இருக்கிறதான பிரச்சனை. நான் போறேன். எதுக்கு? நல்ல மாதிரி நடிச்சு திரும்ப உன்னை ஏமாத்த பாக்குறியா? நீ போற மாதிரி போவ, வீட்டு ஆளுங்களா சேர்ந்து உன்னை திரும்ப கொண்டு வந்து விடுவாங்க. அந்த நம்பிக்கையில தானே நீ போறேன்னு சொல்ற. என்ன திரும்ப திரும்ப முட்டாளாக்க நினைக்காத. இல்ல மாமா, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நீங்க இங்க இல்லனாலும் நான் இந்த ரூம் பக்கமே வர மாட்டேன். உங்க முன்னாடி எப்பவுமே வந்து நிக்க மாட்டேன். மீறி வந்தனா சொல்லு.
வரவே மாட்டேன் மாமா. அப்ப எங்க இருந்து போ, இப்பவே போ. மாமா, இத உங்ககிட்ட கொடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள வேற என்னென்னமோ நடந்து போச்சு. இந்தாங்க மாமா, இது சரி பண்ணிட்டேன் மாமா. இது இப்ப வேலை செய்யும். இந்த ஐபாட பார்த்தா எனக்கு ஓ முகந்தாண்டி ஞாபகத்துக்கு வரும். உன் முகத்தை ஞாபகப்படுத்துற எதுவுமே எனக்கு வேணாம். முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போய் தொலை. போங்கறல்ல. ஓ போன்னு சொல்லிட்டு இருக்கேன், வெளியே போ. ஆஹாஹாஹா. இப்பதாண்டி என் மனசு அப்படியே குளு 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 குளுன்னு குளிர்ந்து போயிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. என் புள்ள 4 அரை வச்சாலும் நச்சுன்னு வச்சான். ஒவ்வொரு அரை உனக்கு விழும்போதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்லவே முடியாது. இதெல்லாம் ஆரம்பம்தான். இன்னும் உனக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மேலேயே கை வச்சிருப்ப? அத என்னைக்குமே மறக்க மாட்டேன்டி. 1க்கு 4 உனக்கு எப்படி திருப்பி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பாத்தியா? நீ என்ன அடிச்சதுக்கு நான் உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆயிருக்காது. ஆனா நான் அடிச்சிருந்தா உனக்கு அடிச்ச இடத்துல மட்டும்தான் வலிச்சிருக்கும். ஆனா எனக்கு அந்த வலி பத்தாது. யார் அடிச்சா உனக்கு மனசு வலிக்குமோ அவனை வச்சு அடிக்கணும்னு தாண்டி என் புள்ளைய வச்சு பதிலுக்கு உனக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அருளுக்கு வேலை போனதுக்கு காரணம் நீதான்னு அவன் ஏன் நினைக்கிறான்னு உனக்கு இப்ப ரொம்ப குழப்பமா இருக்குமே. ரொம்ப எல்லாம் குழப்பிக்காத அப்படின்னு சொல்லி அவனை நம்ப வச்சதே நான் தான். கல்யாணத்தப்ப நான் போட்டு வச்சிருந்த திட்டம் உன்னால தாண்டி எல்லாமே சொதப்புச்சு. அதுவும் நாங்க எடுத்த வீடியோவே எங்களுக்கு எதிரா ஆதாரமா மாத்தி ஏன் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கே மருமகளா வந்தா நான் சும்மா விட்டுடுவேனா? இப்ப நீ வாங்கினதெல்லாம் கொஞ்சம் தான். உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக இன்னும் நிறைய பண்ணுவேன். இன்னைக்கு என் புள்ள உன்னை அடிச்சு அவன் ரூமை விட்டு தான் துரத்தி விட்டுருக்கான். கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிப்பான். நான் துரத்தி அடிக்க வைப்பேன். அது வரைக்கும் நீ இந்த வீட்டுல சும்மா ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நீ சந்தோஷமாவே இருக்க முடியாதுடி. இருக்க விட மாட்டேன். நான் கொடுக்க போற டார்ச்சரை தாங்கிக்க எப்பவும் நீ தயாராரு.
வேலை கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு எதுவுமே செய்யல மாமா. நீங்க என்ன விட்டுட்டு போனாலும் நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க மாமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த சிலை அழகிய விட்டுறவே கூடாது. எப்படியாவது கைய வச்சிடணும். Cheers. அப்புறம் ஒர்க்லாம் எப்படிடா போகுது? சூப்பரா போகுதுடா. ஆபீஸ்ல பொண்ணுங்களாம் சூப்பரா இருக்கா? புதுசா ஒன்று வந்திருக்கு. டேய், புதுசா ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு பாரேன். இந்தா இது கொஞ்சம் பாரேன். போனை கொடு. இப்ப பாரு. ஏய், என்னடா அது? இது வேற மாதிரி ஆப்பா இருக்குடா. ஏய், இந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்ண ப்ளீஸ்டா சொல்றா, நானும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்காது. அப்புறம் இதுக்குன்னு ஒரு பிளாக் மார்க்கெட் இருக்கு, அங்கதான் கிடைக்கும். டே 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 ப்ளீஸ்ரா, எனக்கு வந்து ஆப் குடுறா ப்ளீஸ்ரா. டேய் டேய். சரிடா, நான் அதை வாங்கி உனக்கு அனுப்புறேன். ஓகேடா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. சரி, இன்னைக்கு இந்த ஆப்பை வச்சு நம்ம சிலையை பார்த்துட வேண்டியதா. கரிகாலன் இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலும் அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். ஹாய் கரீஸ். அதானங்க கரீஷ். கரிகாலனை தான் சுருக்கி ஸ்டைலா கரீஷ்னு சொன்னேன். ஆமா, என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? இல்லையே, ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏங்க, உங்க மேல நான் எதுக்குங்க கோவப்பட போறேன்? இல்ல, நான் நேத்து நைட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அதுக்கு நீங்களும் கொஞ்ச நேரம் நல்லதா ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து மெசேஜே வரல, அதான் கேட்டேன். அது வீட்ல ஃபேன் ஓடலைங்க, அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், அதான். அப்போ என் மேல கோவம் எதுவும் இல்லைல்ல? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? சரி, வரேங்க. நான் சும்மா இருந்தாலும் இந்த மேனமணிக்கு நம்மள சும்மா இருக்க விட மாட்ட போலயே. இப்போ இந்த போனை எங்க வச்சா அவ முழுசா தெரியவா? எங்க சரி வராது. வச்சா அவகிட்ட மாட்டிப்போம். வேற எங்க வைக்கலாம்? அங்க வச்சா நோ, இங்க வச்சா ரொம்ப சைட் வியூவா போயிருமே. என்ன பண்றது? It's perfect. Okay.
வா பேண்ட்ரி போலாம். இப்பதானே வந்தோம், வந்த உடனே பேண்ட்ரிக்கு போணுமா? ஏன் போனா என்ன, வா அங்க போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு பிரிஸ்கா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். கம் கம். நான் வரல. ஓகே, அப்ப நான் தனியா போறேன். ஐயோ, தனியாவா? அங்க கரிகாலன் இருப்பானே, இவ அங்க தனியா போனா என்ன பண்ணுவான்னு தெரியாதே. இவ்வளவு தனியா அனுப்ப கூடாது, அது டேஞ்சர். ஏய் பிரியா, ஒரு நிமிஷம் இரு, நானும் வரேன். இப்பதான் கூப்பிட்டதுக்கு வரலன்னு சொன்னேன். அது நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வா.